தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படிங்கிற ஒரு கேம் ஸ்பாயிலர். விஜய்க்கு இருக்கிற ஒரே பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னால அதிமுக கூட போக வேண்டிய ஒரு பயணம் போன வீடியோவை பார்த்த உடனே எடப்பாடியோ கோப்பியா அப்படின்னு ஒரு வியாதி அது ஸ்டாலினுக்கு வந்துருச்சு. உடனே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் லுங்கியை கட்டிக்கிட்டே மக்கள் பணியை பார்த்தாராம். லுங்கி திராவிடத்தின் குறியீடு அப்படின்னு கிளம்புறாங்க. அடுத்து நிகிதா அந்த கோவிலோட நகைகளை அங்கே உள்ள அதிகாரிகளோட ஆதரவோட எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கா. இந்த திட்டம் அஜித்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அஜித் இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதே போன்று அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு கொண்டாங்க. நம்ம முட்டு கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் 200 ரூபா உடன்பிறப்புலாம் கிடையாது. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய நேர்காணலில் நம்மளோட இணைந்திருக்கிறது அதிமுக நிர்வாகி வெங்கிரத்தினம் அவர்கள்ட்ட நம்ம பேச இருக்கிறோம். இப்போ வாங்க நம்ம போயிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் நிதிஷ். சவுக்கு மீடியாவில் உங்களோட என்னோட முதல் நேர்காணல். இந்த சவுக்கு மீடியாவுக்கு வந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சோம். இந்த இளவயதிலேயே ஒரு துணிச்சலோட என்னோட கடமையை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு வந்திருக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். திமுக நாங்கள் தான் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அந்த சைடு தாவேக்கா நாங்கள் தனி பெரும்பான்மையோட அமைப்புன்னு சொல்கிறாங்க. இங்கிட்டு அதிமுக ஒரு சைடு நாங்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஒரு 3 முனை போட்டியாக தான் நடக்குது. அப்படி இருக்கப்ப ஓட்டுகள் சிதற வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் அப்படி சிதறி திமுகவுக்கே அந்த ஓட்டுகள்லாம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பில் சொல்லப்படுது. இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படிங்கிற ஒரு கேம் ஸ்பாயிலர். அவர் அந்த கேமை அதிமுகவுக்கு சாதகமாக ஸ்பாயில் பண்ணுறாரா, திமுகவுக்கு சாதகமாக ஸ்பாயில் பண்ணுறாரா? இன்ன வரைக்கும் விஜய்க்கு இருக்கிற ஒரே பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட பலம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு தேர்தலில் களமிறங்கி பார்த்தாருன்னா 10%, 12%, இல்லை 50%, 234 தொகுதியும் அவர் ஜெயிப்பாரா அப்படி கூட அவங்க சொல்லிக்கிட்டோம். ஏன்னா அது அவங்களுடைய தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்கும் எல்லா தலைவர்களும் பேசதான் செய்வாங்க, நிர்வாகிகளும் பேசதான் செய்வாங்க. ஆனால் விஜய் ஒரு தேர்தலை சந்திச்சா மட்டும்தான் அவரோட பலம் என்னன்னு தெரியும், பலவீனம் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு, அவரோட பலம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் அவரோட பலம். விஜய் அவர்கள் இத்தனை பர்சன்டேஜ் பிரிப்பார், அத்தனை பர்சன்டேஜ் பிரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரூடமாக சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே விரும்பலை. என்ன அப்படின்னா, அதிமுகவோட அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது பயங்கர வலிமையானது. சரிங்களா? இப்போ நீங்கள் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70 முதல் 75% வாக்குகள் அப்படிங்கிறது தான் பதிவாகும். இதுதான் வழக்கமாக நடக்கக்கூடியது. இதில் அதிமுகவுக்கு நீங்கள் எவ்வளவு தான் குறைஞ்சாலும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோட மரணத்துக்கு பிறகு அது இன்னும் கொஞ்சம் இந்த பிரிவினைகளாம் ஏற்பட்டது. எல்லாவற்றையும் கடந்து அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது 25% கேரண்டியாக இருக்குது. இதில் நீங்கள் மக்களவை தொகுதியோட முடிவுகளை கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா மக்களவை தொகுதி வாக்கு அப்படிங்கிறது மக்களோட மனநிலை வேறையாக இருக்கும், சட்டமன்ற வாக்கு அப்படிங்கிறது வேறையாக இருக்கும். அந்த 25% அப்படிங்கிறது கேரண்டி. விஜய் 0லேருந்து வாக்கு எண்ணிக்கையை தொடங்குவார். அதிமுக 25லேருந்து தான் வாக்கு எண்ணிக்கையை தொடங்கும். மறுபக்கம் திமுகவோட பிரதான பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை சொல்லலாம். 1, கூட்டணி கட்சிகளோட பலம். 2வது, சிறுபான்மை சமூகத்தோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பலம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட வாக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பலம். இந்த முறை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட வாக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிராக ஒரு பேரலையாக திரளும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நடக்கக்கூடிய போராட்டங்கள் அப்படிங்கிறத நாம் பார்த்தாலே ரொம்ப சுலபமாக அதை கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துட்டு நம்ம தமிழக பொருளாதார நிலை அப்படிங்கிறது என்னன்னே தெரிஞ்சோ வாக்கு கொடுத்தாரு. அது பொய் வாக்குறுதி. இப்போ அதை செய்ய முடியல. பழைய ஓய்வூதிய திட்டமாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் பணி நிரந்தரமாகட்டும், தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்கிறதாகட்டும், எவ்வளவோ கோரிக்கைகளை இவங்க இஷ்டத்துக்கு அள்ளி விட்டாங்க. ஆனால் எதுவுமே செய்ய முடியல. அப்படிங்கிறதால அரசு ஊழியர்களோட வாக்கு அப்படிங்கிறது பலமாக இருந்த நிலை அப்படிங்கிறது திமுகவுக்கு மாறி இப்போ பலவீனமாக போக போகுது. மறுபக்கம் சிறுபான்மை சமூக வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிறுபான்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 3ஆக பிரித்து பார்த்துடலாம். இங்கே இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. இதில் பட்டியல் சமூக வாக்கு அப்படிங்கிறது திருமாவளவன் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கார் அப்படின்னு திமுக கூட்டணி நினைக்குது. ஆனால் இன்றைக்கி தமிழகம் முழுக்க விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, நீங்கள் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, பேனர் வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ விஜய் பிரிக்கக்கூடிய பெருவாரியான வாக்குகள் திருமாவளவனோடுது. எப்படி திரு விஜயகாந்த் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டை 2ஆக பிரித்தாரோ, அதே மாதிரி விஜய் அவர்களால் பிரிக்கப்படுறது திருமாவளவனோட வாக்கு. 2வது,
வேங்கை வயல் தொடங்கி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான சித்திரவதைகள், கொடுமைகள் அப்படிங்கிறது உச்சபட்சமாக திமுகவால் தான் நடக்குது. சமூக நீதி அப்படிங்கிற பேரில் சமூக அநீதியை இழைக்கக்கூடியதும் இங்கே திமுக தான். நீங்கள் சேலத்தில் ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு கோயிலுக்குள்ளே போன ஒரு இளைஞனை எப்படி பேசியிருப்பார் அப்படிங்கிற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ளே இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அந்த வழிபாடு நடத்தக்கூடிய உரிமை அப்படிங்கிறது மறுக்கப்படுது. சமூக நீதி பேசக்கூடிய திமுக நான் வெறுமனே வாயால் தான் வடை சுடுவேன், செயல்பாட்டில் காட்ட மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் திருமாவளவனையே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் கட்சி கொடியவே உன்னால் ஏற்ற முடியல, நீ எப்படி எங்களுக்கான நியாயத்தை வாங்கி தருவ அப்படிங்கிறதுல ஒரு அதிருப்தி. இன்னும் சொல்ல போனால் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பட்டியல் சமூகத்திற்கான முகமாக இருந்த ஒரு பெரிய மனிதர் ஆம்ஸ்ட்ராங்கோட பச்சை படுகொலை நடந்துச்சு. இன்ன வரைக்கும் நியாயம் கிடைக்கல. அங்கே பிடிச்சோங்கிறீங்க, இங்கே பிடிச்சோங்கிறீங்க, எல்லா கட்சிக்காரர்களும் அதில் இருக்காங்கங்கிறீங்க, அதில் போலி என்கவுண்டர்கள் நடத்தப்படுது, அதற்கான விடை அப்படிங்கிறது கிடைக்கல. ஆம்ஸ்ட்ராங் எங்கள் தலைவரோட உயிரே உங்களால் காப்பாற்றி கொடுக்க முடியல, அதற்கான நியாயத்தையே உங்களால் வாங்கி தர முடியல அப்படின்னு கிராமப்புறங்களில் அவர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அவர்கள் திருமாவளவனை கை கழுவ வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. மறுபக்கம் இஸ்லாமிய வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மக்களோட நீண்டகால கோரிக்கை இந்த சிறைவாசிகள் விடுதலை. இந்த தடா ரஹீம் பாயெல்லாம் பாவம் உயிரை விட்டு கத்திட்டு கிடக்கிறார். இன்னை வரைக்கும் அதுக்கான எந்த நடவடிக்கையும் சட்ட நடவடிக்கையும் எடுக்கலை. மாறா அவர்களை விடுதலை செஞ்சால் பக்கத்தில் இந்துக்கள் இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட அரசாங்கம் நீதிமன்றத்தில் போய் அபிடவிட் தாக்கல் பண்ணுது. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் நீண்ட கால இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த திராவிட புலிகேசி தர்பார் என்ன செய்யுது அப்படின்னா, ஏட்டு சுரக்காயை வச்சு கறி செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்குது. அது நிச்சயமாக உதவாது. அந்த வகையில் இஸ்லாமியர்களோட வாக்குலையும் ஒரு பெரிய சரிவு அப்படிங்கிறத சந்திக்கும். கிறிஸ்துவர்களோட வாக்கு அப்படிங்கிறது பெரும்பகுதி திமுகவுக்கே போன வாக்கு அப்படிங்கிறத விஜய் பிரிக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா அவரே ஒரு கிறிஸ்துவர். அவருக்கு பின்னாடி காங்கிரஸும் கூட போகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் ஒரு கேம் ஸ்பாய்லர். அந்த ஸ்பாய்லர் திமுகவுக்கு எதிராக தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்குது. திமுக மீது அவர் தொடர்ந்து விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் அதிமுக ஒரு சூசகமாக விமர்சனம் பண்ணாமல் போயிட்டு இருக்காரு. அதற்கு அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவுடைய தொண்டர்கள் தாவேக்கால சேர்ந்திருக்காங்க, அதனால தான் நாங்கள் அதிமுக டார்கெட் பண்ணாமல் தாக்காம ஒரு அமைதியான ஒரு நிலையை நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப அது அதிமுகவுக்கு தானே பாதிப்பு ஏற்படும், ஏன்னா வாக்குகள் அங்கே போயிரும்ல. இல்லை, இது அரசியலில் ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். திமுக தொண்டர்கள் அதிமுகவில் சேர்ந்தது இல்லையா, அதிமுக தொண்டர்கள் திமுகவில் சேர்ந்தது இல்லையா? அதுக்காக பரஸ்பரம் விமர்சிச்சுக்காமலாம் இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் போய் தாவேக்கால சேர்றாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துட்டாரு. நீ திரும்ப அதிமுக விமர்சிக்கிறதால அதெல்லாம் முடியாது, நான் திரும்ப அதிமுகவுக்கு போயிடுறேன்னு வந்துடுவாங்களா? அவங்க உன் கட்சிக்கு வந்துட்டாங்க, நீ திட்டுறேங்கிறதுக்காக திரும்ப இங்கே வந்துடுவாங்களா என்ன? அவர் சொன்ன கூற்றுப்படியே அதிமுகவை பிடிக்கலை அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. பிடிக்காத இடத்துக்கு திரும்ப வந்துடுவாங்களா? இதெல்லாம் எப்படி சொல்கிறது, சிறுபுள்ளை இட்ட வெள்ளாமை வீடு சேராது அப்படிங்கிற மாதிரி இது அடிப்படை. இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். அவர் அதிமுகவை விமர்சனம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் பின்னால் அதிமுக கூட போக வேண்டிய சூழல் வரலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணக்கூடிய வேலைகள் நடக்கலாம். அதற்கான அறிவுரைகள் யார் மூலமாவது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் டு வெரிஃபைடு தான், நம்ம கன்ஃபார்மாக இதை சொல்லிட முடியாது. ஆனால் இப்போ ஆளும் தரப்பு யார், ஆன்டி இன்கம்பன்சி திமுக மேலே அதிகமாக இருக்குது. நாம் திமுக விமர்சித்தா மட்டும்தான் சைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஆட்சியில் அதிமுக இல்லை, அதனால் அதிமுக விமர்சிக்காமலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வை. நம்ம தமிழ்நாடு தேர்தலை பொறுத்தளவு அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அதே மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் வாக்கு வங்கி இருக்கு. இங்கே நடுநிலையான நியூட்ரல் ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் இங்கே ஆட்சியை தீர்மானிக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப இந்த வாட்டி திமுகவின் மீது ஒரு எதிர்ப்பு அலை இருக்கு. அந்த எதிர்ப்பு அலை தாவேக்காவுக்கும் போக வாய்ப்பு இருக்கு, அதிமுகவுக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தாவேக்கா பக்கம் போச்சுன்னா அது ஒரு அதிமுக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது சிதறதான் செய்யும், அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. அதனால் ஒரு சின்ன பின்னடைவு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இருக்கலாம், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ஒரு டெல்லி மாரி ஒரு சின்ன ஸ்டேட்டு, ஆம் ஆத்மி மாரி ஒருத்தர் திடீர்னு குறுக்க வந்துடலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது. இது கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம். சின்ன கட்சி நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நடக்காது. ரெண்டாவது, தமிழக வாக்காளர்களுக்கு பொதுவாகவே இந்த வாக்கு அப்படிங்கிறது எதை நோக்கி செலுத்தப்படுது அப்படின்னா, யார் வரணும் அப்படிங்கிறத விட யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இந்த தேர்தலில் திமுக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்களோட மனநிலை. அப்போ திமுக வரக்கூடாது அப்படின்னா அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கணும். நம்ம மாறா
தாவேகாவுக்கோ நாம் தமிழருக்கோ போட்டால் அது திமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு செல்லாத ஓட்டு கணக்காக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழக வாக்காளர்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். ரொம்ப தெளிவான சிந்தனையோட வாக்களிப்பார்கள். அதிமுகவோட வெற்றியை நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அதிமுக மீது ஒரு விமர்சனம் இருக்கு. அதாவது தென் மாவட்டங்கள்ல அதிமுக மிகவும் பலவீனமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமா வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது மற்ற சமூகத்தினரை வந்து ரொம்ப அதிருப்திக்குள்ள உள்ளாச்சு. அதுல முக்கியமா பாதிக்கப்பட்டது தென் மாவட்டங்கள்ல. அதிருப்தியால அதிமுக மீது இருக்கு. அது தேர்தலில் பிரதிபலிக்குமா இல்ல பலவீனத்தை உண்டாக்கும் அதிமுக? இல்ல, இதை நாம இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்ததால தென் மாநிலங்கள்ல ஓட்டு சதவீதம் பாதிக்கப்பட்டுச்சா அப்படின்னா அது நம்ம தமிழக வாக்காளர்களே அவமரியாதை செய்யற மாதிரி. நீ அந்த ஜாதிக்காரனை கொடுத்துட்ட, அதனால நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் சாதி வெறியலர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. யாரோ ஒரு சிலர் இருக்கலாம். தென் மாவட்டத்திற்கு உண்டான அந்த பலவீன தோற்றம் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா, இப்போ திரு ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு, அதே மாதிரி இந்த டிடிவி தினகரன் அவர்கள் சமூகம் சார்ந்த ஒரு சின்ன சலசலப்பு அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்தையும் விட அந்த முக்குளத்து சமூக வாக்குகள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நேராக கேட்க வரீங்க. ஆனால் இன்றைக்கும் சரி, முக்குளத்தோருக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். கடந்த தேர்தலில் சில பல பிரச்சனைகள், சரியான அந்த பிரச்சார யுக்திகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கை கொடுக்கல. அது இல்லாமல் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க, அடுத்து யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே கடந்து கட்சி ஒருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இனிமேல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சி அப்படிங்கிற நிலை வந்திருக்கு. இந்த அதிருப்திகள் எல்லாம் சரி கட்டப்படும். இந்த விவகாரத்தை உங்களை விட என்னை விட எங்களோட பொதுச் செயலாளருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சரி பண்ணுவார். தென் மாவட்டங்களில் உள்ள மொத்த தொகுதிகளையும் அதிமுக வென்றெடுக்கும். கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது எல்லா கட்சிகளுமே வந்து அந்த ஒரு 7 மாதம் இருக்கப்ப ஆரம்பிப்பாங்க. ஒரு இவ்வளவு முன்கூட்டியே வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன? நம்ம இப்பயே பயணத்தை தொடங்கினாதான் 234 தொகுதியிலையும் போய் மக்களை சந்திக்க முடியும். இடையில அடைமலை வந்தால் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட சந்திக்க முடியாமல் போயிடலாம். ஒரு தொகுதி கூட போய் நான் மக்களை சந்திக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் விரைவே என்னோட பயணத்தை தொடங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாகவே பேசியிருந்தார். அந்த அடிப்படையில் இயற்கை இடர்பாடுகள் வந்தாலும் கூட அத்தனையும் கடந்து 234 தொகுதியிலையும் போய் மக்களை சந்திக்கணும். இந்த மக்கள் விரோத திமுகவை தூக்கி எறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னோட எழுச்சி பயணம் அப்படிங்கிறத விரைவாகவே தொடங்கியிருக்காரு. ஒரு பயணம் போன வீடியோவை பார்த்த உடனே எடப்பாடியோ கோப்பியா அப்படின்னு ஒரு வியாதி அது ஸ்டாலினுக்கு வந்துருச்சு. உடனே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாரு. இவங்க உருட்டக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள். அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து லுங்கியை கட்டிக்கிட்டே வந்து மக்கள் பணியை பார்த்தாராம். லுங்கி வந்து திராவிடத்தின் குறியீடு அப்படின்னு கிளம்புறாங்க அடுத்து. சரிங்களா? லுங்கி வந்து ஒரு சாதாரண உடை. லுங்கிக்கான அடையாளம் வகுக்கப்படணும் அப்படின்னா சட்டசபைக்கு லுங்கி கட்டிட்டு போங்க. நேற்று பாருங்கள், அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. மோடி அவர்கள் தமிழகம் வருவது இந்த மண்ணிற்கு பெருமை. இன்னைக்கு ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோ கண்ணன் முகநூல் பதிவு போட்டிருக்காரு. என்னோட சொந்த தொகுதி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பாரத பிரதமர் வந்தார், எனக்கு முறைப்படி அழைப்பே இல்லை. ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் வரும்போது நம்மளை புறக்கணிக்கிறாங்க. போன தடவை அதிமுக ஆட்சி நடந்தப்போ மக்கள் பிரதிநிதியாக தானே மோடி அவர்கள் இங்கே வந்தார். இல்லை மண் வெட்டத்துக்கு வந்தாரா, மாடு மேய்க்க வந்தாரா? மக்கள் பிரதிநிதியாக தானே வந்தார். அப்போ என்னங்க பார்க்க கருப்பு பலூன் விட்டீங்க, கோ பேக் மோடி சொன்னீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அப்பப்போ ஒரு டிசைனாக ஒரு முடிவு எடுக்கிறீங்களே. உங்களுக்கு இப்போ பிரச்சனை என்ன? ஏகப்பட்ட வழக்கில் மாட்டிறீங்க. இந்த நேரத்தில் மக்கள் முன்னாடி போய் ஸ்டாலின் நின்ட்டாருன்னா இவங்களே டீலிங்கில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக வெளியே தெரியும். எதுக்காக அவங்க ஆதரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் ஆதரிக்கணும்? திமுக வந்துட்டு இப்போ பிஜேபி வந்து ஒரு சாஃப்டான டோன் எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த வழக்குலேருந்து எல்லாத்துலையும் தப்பிக்கணும். இங்கே வந்துட்டு பாசிச மோடியே அப்படிங்க வேண்டியது. அங்கே போயிட்டு உக்காந்துக்கிட்டு சார் மோடிஜி பாத்துஜி மாப்பிள்ளைஜி மகன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கூலை கும்பிடு போட்டு தப்பிச்சு வர்றது. நீங்கள் சாத்தம்பாடி அணை உடஞ்சி விழுப்புரம் மாவட்டம் முழுக்க வெள்ளக்காடாச்சு, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஏன் வெளியில் வரலை அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அப்போ துரைமுருகன் சார்பாக சொல்லப்பட்ட பதில் என்ன தெரியுங்களா? அவருக்கு வயதாகிடுச்சு, இரவு நேரத்தெல்லாம் வர முடியாது, உடம்பு முடியலாமல் படுத்திருக்கார். வயோதிகம் எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான், உங்களுக்கு வரும் எனக்கும் வரும். முடியலன்னா ஒதுங்கிட்டு போங்க. இல்லை அதையும் தாண்டி நீங்கள் ஓய்வு எடுக்கிறீங்க, வர முடியல, சரி ரைட்டு ஏற்றுக்கிறோம். அது என்ன கதிரானந்த் வீட்டில் ரைடு நடந்தால் மட்டும் நைட்டோட நைட்டாக உங்களுக்கு இளமை திரும்பிடுதா, டெல்லி கிளம்பி ஓடிடுறீங்க? இப்போ வந்து ஒரு முக்கியமான வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டது தான். இன்னைக்கு வந்து அஜித்குமார் அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதே போன்று அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து கொண்டாங்க.
அப்படி இருக்கப்ப இன்னைக்கு வந்து அதிமுக வந்துட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திமுக தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பை வச்சு ஒரு பிரச்சாரமா கூட எடுத்துட்டு போறாங்க. அப்படி இருக்கப்ப உங்க ஆட்சி காலகட்டத்தில் நடந்துச்சு, இப்பயும் நடக்குது. அப்ப என்னதான் சார் இது ஒரு டிஃபரெண்ட்? எதுக்கு நீங்க இப்படியான ஒரு விமர்சனத்தை வைக்க முடியும்? உங்களுக்கான தகுதி இருக்கா அப்படின்றது கூட சில பேர் கேட்கறாங்க. நிச்சயமா ஜெயராஜ் பென்னிக்ஸோட அந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறத எந்த சூழல்லையும் நியாயப்படுத்தவே முடியாது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம முட்டு கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் 200 ரூபா உடன்பிறப்புலாம் கிடையாது. அது நியாயப்படுத்த முடியாத ஒன்று. ஆனால் அன்னைக்கு வந்து கொரோனா காலகட்டம், கடையை மூட சொல்லி காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. அதற்கு இவங்க ஏதோ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்கும் அதிகபட்சம் அப்படின்னா, காவல்துறையினர் கொஞ்சம் இவங்க ஏதாவது பதில் சொல்ல போக யாரோ ஒரு காவல்துறை தான் சும்மா அப்பாவிகளை ட்ரீட் பண்ணுற விதமே தெரியுமே, எடுத்த உடனே லட்டியால் ஒன்று போட்டிருப்பாங்க. ஒன்று அப்பனை அடிச்சிருக்கணும், இல்லை மகனை அடிச்சிருக்கணும். எந்த அப்பனோ தான் கண்ணு முன்னாடி தான் மகன் அடி வாங்கிறத பார்க்க மாட்டான். எந்த மகனோ தான் கண்ணு முன்னாடி தான் அப்பன் அடி வாங்கிறத பார்க்க மாட்டான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது காவல்துறையினோட எதிர்த்து பேசியிருக்கலாம், கைகலப்பில் ஈடுபட்டிருக்கலாம். அது இந்த காவல்துறைக்கே உண்டான மமதை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஏட்டையா மேலே கையை வச்சுட்டியா அப்படின்னு கான்ஸ்டபிள் ஓடியாருவான். எஸ்ஐ மேலே கையை வச்சுட்டா எஸ்ஐ மேலே கையை வச்சுட்டாரு, ஏட்டையா வந்துடுவார். இது ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அதிகார திமிர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனால் முறைப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் விசாரணை செய்யப்பட்டார்கள். அது வந்து கஸ்டோடியல் டெத்து. ஆனால் அஜித்குமாரோட மரணம் காவல்துறையினர் கூலிப்படையாக செயல்பட்டு செய்த பச்சை படுகொலை. நிகிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி நகை காணா போனதா வாய்மொழி புகார் கொடுக்குறார். இது வந்து சிஎஸ்ஆர் போடப்படல, எஃப்ஐஆர் போடப்படல. இப்போ நான் இங்கேருந்து வெளியில் போயிடுறேன், உங்களோட ஃபோன் காணா போயிடுது, நான் தான் எடுத்துகிட்டு போயிடுறேங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு எஸ்ஐட்ட சொல்கிறீங்க, என்னை தூக்கி போய் அடித்து கொண்டுருவாங்களா? முடியாது. ஒரு வாய்மொழி புகாருக்கு ஒரு தனிப்படையை அனுப்ப வேண்டிய தேவை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு ஏன் வந்துச்சு? சம்பந்தமே இல்லாமல் இத்தனைக்கும் அந்த திருபுவனம் காவல் நிலையத்திலேருந்து கூட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. வாய்மொழி புகாருக்காக விசாரித்து அவன் எடுக்கலை அப்படிங்கிறது தெரிய வந்து அவனை அனுப்பிட்டாங்க. அதன் பிறகு தனிப்படை போய் கோவிலில் இருந்தவனை கூட்டிகிட்டு வந்து காவல் நிலையத்துக்கே கூட்டு போகாமல் அந்த ஒரு குளத்தங்கரையில் வச்சு அடிச்சிருக்காங்க, புளிய மரத்தில் கட்டி போட்டு தொங்க வச்சு அடிச்சிருக்காங்க, ஒரு ஆத்தங்கரையில் கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. வலி தாங்க முடியாமல் அவன் என்ன செய்வான் சொல்லுங்கள்? 4 செவத்துக்குள்ளே தடிமாடு மாதிரி 8 பேர் சேர்ந்து 6 பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? வலி தாங்க முடியாத கொடுமைக்கு நம்ம கோவில் பக்கம் போயிட்டா எப்படியாவது அதிகாரிகள்லாம் இருப்பாங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் பசுமடத்தில் நகையை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கான். இங்கே கூட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்ததும் நகை எங்கடா அப்படின்னா, அடி தாங்காமல் தாங்க சொன்னேன், நான் என்கிட்ட உண்மையிலே இல்லைங்கன்றிருக்கான். அவனை கட்டி வச்சு அடைச்சிருக்காங்க. இதில் அஜித்தோட நண்பன் கொடுத்த வாக்குமூலம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, நான் அஜித் அடி வாங்கினப்போ கிட்டக்க போனேன், அஜித் மேலே பயங்கரமாக கஞ்சா வாடை அடிச்சுது. இந்த பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஜித்துக்கு கஞ்சா குடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னா, அவனுக்கு புகை பிடிக்கிற பழக்கமே கிடையாது. அவன் வலி தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு கஞ்சாவை கொடுத்து அடிச்சிருக்காங்க. அப்போ யார் கொடுத்துருக்க முடியும்? கஸ்டடியில் இருக்கிறவன் வெளியில் வந்து கஞ்சா வாங்கிட்டு போனானா? காவல்துறையினர் தானே கொடுத்துருக்கணும். இவன் வலி தாங்குவான் கஞ்சா குடிச்சா அப்படின்னு காவல்துறையினருக்கு தெரிஞ்சுதான் இவனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அளவுக்கு கொரூரமாக தாக்கிறதுக்கான புத்தி அந்த 6 காவலர்களும் கஞ்சா அடிச்சுட்டு தான் அடிச்சிருக்கானுங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். இதையும் சிபிஐ விசாரிக்கணும். அடி வாங்குறவனுக்கு கஞ்சா கொடுக்கப்பட்டிருக்குன்னா அடித்தவன் குடிச்சிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ரெண்டாவது, இந்த நம்பர் பிளேட்டு மாற்றப்பட்டிருக்கு. TN 63 அப்படிங்கிற வாகனம் TN 1ன்னு, மீதி நம்பர்லாம் அப்படியே இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் மாறி இருக்கு. இது என்ன திருட்டு பசங்க இருக்கானுங்கல்ல, கூலிப்படை கொலை பண்ணுறவனுங்க இருக்கானுங்கல்ல, இவனுங்க தான் நம்பர் பிளேட்டெல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு போவானு. எங்கேயாவது போய் கொலை பண்ணிவிட்டு நம்பர் பிளேட்டை கழட்டி போட்டு வந்துடலாம். திருட்டு பயில எங்கேயாவது சங்கிலி இருக்கிறானுங்க பாருங்க, அவனுங்க தான் நம்பர் பிளேட்டை மாற்றி எடுத்துகிட்டு போய் சங்கிலி எடுத்துருவான். எங்கேயாவது சிசிடிவியில் மாட்டினாலும் இந்தாண்ட வந்து நம்ம நம்பர் பிளேட்டை தூக்கி போட்டு, இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. இது ஜெயராஜ் பென்னிக்ஸோட அந்த கொலைக்கு, அந்த மரணம் இல்லை கொலை தானே வச்சுக்குவோம், அதோட ஒப்பிடக்கூடிய விஷயமா இது முதல்ல? ஆனால் ரெண்டுமே கொலை தானே சார்? எப்படின்னா ரெண்டுமே கொலை. அது கஸ்டோடியல் டெத். ஜெயராஜ் பென்னிக்ஸோடது கஸ்டோடியல் டெத். இது காவல்துறை கூலிப்படையாக மாறி செய்த பச்சை படுகொலை. ரெண்டுக்குமான வித்தியாசம் அதுதான். வித்தியாசம் இருந்தாலும் ஆனாலும் நம்ம ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுடைய அந்த கொலையை நாம அதை நியாயப்படுத்தவே இல்லை. ஓகே, அதுல ஒரு ஃபேக்ட் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்துருது. ஒரு சிஎஸ்ஆர், ஒரு எஃப்ஐஆர், காவல்துறையினர் அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்துருது. ரெண்டாவது, இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டப்ப அஜித் மரணம் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் நிகழ்ந்ததாக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு திருபுவனம் மருத்துவமனையில் இறந்ததா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருது. இதில் எது உண்மை? ஏன்னா அவன் அந்த பசுமடத்திலே இறந்துட்டான்.
திருபுவனம் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. இது திருபுவனம் மருத்துவமனையோட அரசு மருத்துவர் அருள்னு நினைக்கிறேன், அருணா ஒரு பேர். அவர் கோர்ட்டில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். என்கிட்ட அந்த பையனை கூப்பிட்டு வந்தாங்க திருபுவனம் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் பார்த்துட்டு இறந்துட்டான், மார்ச்சுவரிக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதிகாரிங்க யாராருக்கோ ஃபோன் பண்ணிவிட்டு இல்லை பாடி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க எங்கள் ஹையர் அஃபீஷியலு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இரவு முழுக்க அந்த பாடியை போலீஸ் வேன்லேயே வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்? திமுக மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் அப்படிங்கிற ஒரு ரவுடி அரசியல்வாதி, அவரோட மனைவி தான் திருபுவனம் தலைவர். அந்த சேங்கை மாறனை வச்சு அஜித் குடும்பத்தினரிடம் மிரட்டி பேரம் பேசப்பட்டது. பேரம் பேசியதற்கு அவங்க படியலை. அப்போ பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது, எதிர்க்கட்சிகள் விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னோடனே விடியற் காலையில் கொண்டு போய் ராஜாஜி மருத்துவமனையில் சேர்த்து டெத்து டிக்ளேர் பண்ணுறீங்க. இரவு முழுக்க சடலத்தை வச்சுக்கிட்டு சுத்த வேண்டிய தேவை என்ன? பேரம் பேச வேண்டிய தேவை என்ன? சண்முக சுந்தரம் தனிப்படையை அனுப்பக்கூடிய அளவுக்கு நிகிதா பவரானவரா அப்படின்னா இல்லை. அப்போ நிகிதாவுக்கு யாரோ ஒரு நெருக்கமான ஒருத்தர் இருந்திருக்கலாம். யார் அந்த சார்? அந்த சாரை கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, 5 காவலர்கள் மேலே மொத்தம் 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. 5 காவலர்கள் மட்டும்தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. 6வது நபரான டிரைவர் ராமச்சந்திரன் கைது செய்யப்படலை. ஏன்னா அவர் டிரைவர் தான் அப்படின்னு போலீஸ் சொல்லுது. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! நீ விடிய விடிய வச்சு அடிக்கிறீன்னா நீங்களாம் மனித மிருகங்கள்னு தானே எடுத்துக்க முடியும். அப்போ இந்த கஞ்சா புழக்கம் காவல்துறை வரைக்கும் ஊடுருவி இருக்குது அப்படிங்கிறத இந்த அஜித் விவகாரத்தில் ரொம்ப தெளிவாக நம்மளால் பார்க்கவும் முடியுது, உணரவும் முடியுது. இந்த டெத்தில் தான் நடந்து போச்சுன்னு மன்னிப்பு கேட்கவே அவருக்கு தோணியிருக்கு. ஏன் 23ல் தோணலை? முதல்ல எங்கே நடந்துச்சு? நம்ம விக்னாயன் கிட்ட விக்னேஷ் சவுக்கண்ணன் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கார். அங்கே தொடங்கி இன்னைக்கு இந்த அஜித் குமார் விவகாரம் வரைக்கும் வந்திருக்கு. இத்தனை பேருக்கு ஏன் மன்னிப்பு கொடுக்கப்படலை? ஏன்னா இது தோண்டப்பட்டா அது சாதாரண ஒரு கஸ்டோடியல் டெத்து. நீங்கள் சொல்கிற சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மாதிரி இந்த விக்னாயன் கின்ற விக்னேஷோட வழக்கு போலீஸ் அடித்தாங்க, செத்துட்டாங்க. ஆனால் இதில் எஃப்ஐஆர் இல்லை, சிஎஸ்ஆர் இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அஜித் கொல்லப்பட்டிருக்கார். இதில் இன்னும் சில விஷயங்கள் ஆதாரம் இல்லாத சில விஷயங்கள் செய்தியாக வெளியே வருது. நிகிதா ஒரு குற்ற பின்னணி உள்ளவர், மறுபக்கம் அஜித் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு சாதாரண ஏழை இளைஞன். நிகிதா அந்த கோவிலோட நகைகளை அங்கே உள்ள அதிகாரிகளோட ஆதரவோட எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கா. இந்த திட்டம் அஜித்துக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் அஜித் கொல்லப்பட்டான்னு கூட திருபுவனத்தில் அரசல் புரசலாக பேசுகிறாங்க. இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி நிகிதா ஒரு பெரிய ஒரு முக்கியமான பொருள், பல கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள ஒரு பொருள் காரில் வச்சுருந்தார். அதை அஜித் பார்த்துட்டான், வெளியில் வந்துருங்கிறதுக்காக கூட அடித்து கொண்டுட்டாங்க. இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் பேசப்படக்கூடியது தான். புதுசாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கட்சிகளுமே இப்படி தான்ப்பா, நாங்களே மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார் நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படணும். எங்கே நடந்தாலும் எந்த ஆட்சியில் நடந்தாலும் அதை நியாயப்படுத்தி பேச முடியாது. ஆனால் ஜெயராஜ் பென்னிக்ஸோட அந்த படுகொலைக்கு பிறகு அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த நடவடிக்கையால் அதன் பிறகான கஸ்டடியல் டெத்துங்கிறது அவரோட ஆட்சி காலகட்டத்தில் நடக்கலை. ஆனால் நம்ம திராவிட மாடல் முதலமைச்சரோட ஆட்சியில் நீங்கள் முதல்வரோட கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இன்றைக்கி எத்தனை முதல்வர்கள் இருக்காங்கன்னே தெரியல. சரிங்களா? டிசைனாக முதல்வர்கள் முளைச்சி வராங்க. ஸ்டாலினை தவிர பல முதல்வர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. பல அதிகாரி முதல்வர்கள், பல முதல்வர்கள் இருக்காங்க. கட்சிக்காரன் ஒரு ரத்தீஸ் எவ்வளோ போடுவான், அவன் ஒரு முதல்வர். அதே மாதிரி இப்போ நீங்கள் கரூருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி முதல்வர். கரூரில் ஒரு அதிமுக ஐடி விங் நிர்வாகி சிவராஜ்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவனை தூக்கிட்டு அவன் எதுவுமே தப்பு பண்ணலை. செந்தில் பாலாஜிக்கு எதிராக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவு செய்கிறாப்புல. அவனை வீட்டில் இருந்து அருவாலை கழுத்தில் வச்சு கடத்தி கூட்டிகிட்டு காரில் வச்சு அடித்து அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிடுறாங்க. காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? ஏன்னா கரூருக்கு முதல்வர் செந்தில் பாலாஜி. சவுக்கண்ண வீட்டில் மலம் கலந்த தண்ணி வீசப்பட்டுச்சு. இன்ன வரைக்கும் அந்த வாணிஸ்ரீ கைது செய்யப்பட்டிருக்காங்களா? ஏன்னா சென்னைக்கு முதல்வர் சேகர் பாபு. இப்படி அங்கங்கே ஒரு முதல்வர் இருக்கார் இல்லையா? அதனால் இவர் இந்த இப்போ அப்போலோவில் ஓய்வு எடுக்கக்கூடிய முதல்வர் இருக்கார்ல, மங்கினி முதல்வர், இவரை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. திருச்சியில் ஒரு விஷயமா நேருவை கூப்பிடு, மதுரையில் ஒரு விஷயமா மூர்த்தியை கூப்பிடு, அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. சரி, நீ என்னத்தையா பார்த்துக்குவ அப்படின்னா, இந்த உடன்பிறப்புகள்கிட்டேருந்து இந்த என் கட்சியை பார்த்துக்கிறதே என்னால் தாங்க முடியல, எங்கேயாவது ஏதாவது ஏழ்றையை கூட்டிகிட்டு வந்துடுறானுங்க, விடிஞ்சு ஏந்திரிச்சா என்ன ஏழ்றையை கூட்டுறானுன்னு தெரியலையேன்னு கதறக்கூடிய அளவுக்கு தான் அவர் இருக்கார். இது மாதிரி தமிழக வரலாற்றோட படுகேவலமான ஒரு புலிகேசி முதல்வரை பார்த்ததே கிடையாது. இந்த முதல்வர் விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படுவார். 2026 தேர்தலில் மக்கள் அதை முடிவு செய்வார்கள்.
சரி சார், ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நன்றி. நன்றி சார்.